பஸ் பாக்கியலட்சுமி பிரமோ வீட்டில் இது மாதிரி பிரச்சனை நடக்கிறதுனால கோபி நீ வீட்டில் இருக்க வேண்டான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அம்மா இன்னுமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன இங்க பாரு, நீங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சரியா? ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டை விட்டு போனுவாங்க. நானும் நீங்கவே இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டில் இவ கூட சேர்ந்து ஆடாத மாட்டமெல்லாம் ஆடிட்டு இருக்க. அதனால இந்த வீட்டை விட்டு போயிட்டு எங்கேயும் நீ ஒரு மூலையில அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்றாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடாது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வாங்க. அம்மா நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா இப்ப சொல்ற இல்ல, இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல ஈஸ்வரி கத்துறாங்க. சரிங்க மனுவாங்க ராதிகா, நம்ம போலாம். ஏங்க இன்னும் உங்களுடைய அம்மா இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? ராதிகா நானும் அம்மா கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன், ஆனா அம்மா இருந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மீறியும் எப்படி ராதிகா என்னால இருக்க முடியும்ன்றாங்க. அம்மாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அம்மாவை மறுபடியும் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பல சரியா? நம்ம வெளியே போகலான்றாங்க. யாருக்கும் நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு ராதிகாவும் கோபி கிளம்புறாங்க. கோபி இனி என் முகத்துல நீ முழிக்காதன்றாங்க. சரி பையன் எங்க போவான் நம்மளை விட்டு நினைச்சேன், ஆனா நீ நான் நினைக்கிற மாதிரி இல்லடா, ரொம்ப மாறிட்ட அப்படின்ட்டு கோபி திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. கோபியும் வேற வழி இல்லாத வீட்டை விட்டு போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.